வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ஹவுஸ் கிளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வீடு க்ளீன் பண்ணுறது தான் வழக்கமாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா சாட்டர்டேவும் க்ளீன் பண்ணிடுவோம். எனக்கு ஒர்க்கிங் டேவாக இருந்துச்சுன்னா பாதி க்ளீனிங் ஒய்ஃப் பண்ணி வச்சுருவாங்க. பாக்கி நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போடுறது மற்ற வேலையெல்லாம் பார்த்துருவோம். வீடு க்ளீன் பண்ணுறது மட்டும் நம்ம ஷேர் பண்ணி செஞ்சால் மட்டும்தான் முடியும். ஒரே ஆள் வீடு க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஸோ அதே மாதிரி வீடு க்ளீன் பண்ண ஒவ்வொரு வாரமும் நம்ம வீடு க்ளீன் பண்ணும் பொழுது நமக்கு பணம் கிடைக்கும். ஏன்னா வீடை சுத்தம் பண்ணுறப்ப நமக்கு வீடை சுத்தம் பண்ணுறதுல கூட பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா நீங்கள் நம்ப முடியுதா பாருங்கள். குப்பையை கூட நம்மளால் பணமாக்க முடியும். நான் எதை பற்றி சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோலையும் நான் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மொட்டை மாடிக்கு போய் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா நிறையா கல், இடையில நல்லா மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மணல் இந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இலதலையெல்லாம் என்ன தான் நம்ம வாரம் க்ளீன் பண்ணாலும் இந்த மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா குப்பை சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா எல்லா கார்னர்ஸும் பார்த்திங்கன்னா மணல் இந்த மாதிரி சேரும். டேங்க்கு கிட்டலாம் சேரும். இன்னொன்று பழசாயிடுச்சா எங்கள் வீடு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஆனடிக்கல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடாக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் சேர்ந்து அதுவும் இந்த மழை தண்ணி கீழே போகக்கூடிய அந்த அவுட்லெட் பைப்பில் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மண் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பெயிண்ட் ப்ரஷ் வாங்கியே வச்சுருக்கேன். இது நம்ம நார்மலாக ஹார்ட்வேர் கடையில் கேட்டாலே தருவாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் சொல்லுவாங்க. அதை வச்சு அந்த கார்னரை க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்ல பட்டையான விளக்கமாறு ஒன்று வாங்கி கடை நம்ம கூட்டி எடுத்துடலாம். இதை நம்ம வெளியில் ஆள் வச்சு செஞ்சோம் அப்படின்னா முன்னாடிலாம் 100 ரூபாய் 200 ரூபாய் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் 1000 ரூபாய்க்கு குறைஞ்சி வரவே மாட்டேங்கிறாங்க மாடியை கூட்டுறதுக்கு. சரி, எதுக்கு நம்ம வீடை நம்மளாக சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வாரம் நாங்கள் இந்த க்ளீனிங் வேலையை பண்ணுவோம். முன்னாடி பக்கத்தில் மரம் இருந்துச்சு, தேக்கு மரம். அவங்களோட மரம் இலை பார்த்திங்கன்னா மாடி ஃபுல்லாக அண்டிரும். இப்போ அவங்களும் அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. ஸோ அதனால் இலத்தலை இப்போ விடுறதில்ல. ஆனாலும் இந்த மண் குப்பை விழுந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் எப்போதுமே க்ளீன் பண்ணிடுறது பெஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மொட்டை மாடி எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நான் குப்பையெல்லாம் கூட்டி வைக்கும், ஒய்ஃப் அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. ஸோ மொட்டை மாடி க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே ஒட்டடை அடிக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒட்டடை ரொம்ப இருக்காது. ஏன் அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒட்டடை அடிச்சிருவோம். அதனால் ஒட்டடை ரொம்ப சேராது. அதனால் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இருந்தாலுமே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்னதாக ஒட்டடைகள் சின்ன சின்ன மண் அங்கே இருக்க தான் செய்யும். அதனால் அதை அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறது நல்லது. ஸோ நமக்கு ஒட்டடை கம்மியாக சேரட்டும் அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டோன்னா வீடே நாஸ்டி ஆகிடும். ஸோ அதனால் ஒவ்வொரு சாட்டர்டேவும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு என்றைக்கு உங்களுக்கு ஹாலிடே வருதோ அன்றைக்கி வீடை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இது பண்ணாலே டக்குன்னு எடுத்துடலாம். ஒவ்வொரு வாரமும் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதிகமாக குப்பை சேராத மாதிரி ஃபேனோட எட்ஜஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ ஒவ்வொரு சாட்டர்டேவும் நான் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணியை வச்சு ரெக்கையெல்லாம் என்ன செஞ்சிடணும், க்ளீன் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா பழசு நாங்கள் யூரோ க்ளீன் வச்சுருந்தோம். அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்டு. இந்த ஜன்னல் கம்பி இதெல்லாம் நம்ம துடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஜஸ்ட்டு அதை அப்படியே ஒரு ப்ரஷ் பண்ணி அடித்து விட்டுக்கிட்டே இருப்பேன். அது மோஸ்ட்லி அழுக்க எடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு துணியை வச்சு ஒவ்வொரு கம்பியாக க்ளீன் பண்ணணும். இதை பார்த்திங்கன்னா நாங்கள் பசங்களே பழக்கிட்டோம். ஸோ எப்படி அப்படின்னா இந்த ஜன்னல் பாப்பா பண்ணணும், இந்த ஜன்னல் தம்பி பண்ணணும்னு சொல்லி க்ளீனிங்கை பிரித்து கொடுத்துட்டோம். ஸோ அவங்களுக்கு குட்டி குட்டி இன்சென்டிவ் மாதிரி நம்ம கொடுத்தோன்னா அதை அவங்க சேவ் பண்ணி வச்சுப்பாங்க அந்த மணியை. ஸோ அப்படி தான் நான் எங்கள் வீட்டில் பழக்கிறேன். 2 வாரமாக பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக க்ளீனிங் வேலையை செய்கிறாங்க. அப்போ தான் நம்மளோட வீடு நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டர்க்கி டவல், இந்த லஞ்ச் டவல் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி பழசு இருந்துச்சுன்னா அதை எடுத்து துடைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. நம்ம புதுசு கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 பீஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபாயோ என்னவோ தான், 60 ரூபா. ஒரு துண்டு 10 ரூபா ரேஞ்சுக்கு தான் வரும். வீடு க்ளீன் பண்ண இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. நான் வண்டி துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ளீனிங்க்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிப்போம். பாருங்கள், அந்த ப்ரஷ் பண்ணிவிட்டு அழகாக நம்ம இந்த டவல் வச்சு துடைக்கும் பொழுது ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வாரம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக அழுக்கு சேரவே சேராது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஜன்னல், நம்மளோட டோரு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க. அது இப்படி தான் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஸோ ஜன்னல் கம்பி எல்லாத்தையும் இதை கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப மண் பிடிச்சி அழுக்கு பிடிச்சிரும். நம்மளால் அதை க்ளீன் பண்ணவே முடியாது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் கார்னர் ஸ்டாண்டு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோழிநாள் போட்டு ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோழிநாள் போட்டு தொடச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் வச்சு நான் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோழிநாள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை தொடச்சிடணும். ஸோ எதையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை டவல் வச்சு கண்டிப்பாக நம்ம அந்த கிளாஸஸ்லாம் தொடச்சிடணும். இல்லை நம்ம அதுக்கு டஸ்ட்டுக்கு மேலே போட்டோம்னா ரொம்ப அழுக்கு பிடிச்சிரும். இது வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த கார்னர் கிளாஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிப்போம். அப்புறம் டிவியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறது. பசங்க கை வச்செல்லாம் அதில் பட்டிருக்கும், அது திட்டுவேன். அந்த மாதிரி டிவியில் வச்சோம்னா இதாகிடும்ட்டு. கடிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்து தான் தொடப்பேன். கையில் எடுத்து நான் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மாட்டி ஜஸ்ட்டு மேலாக ஒட்டிருந்துச்சு அதை தான் எடுக்கிறேன். கடிகாரம்லாம் நம்ம கையில் எடுத்து தொடச்சிறது பெஸ்ட்டு. இந்த வால் ஹேங்கிங் இந்த மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஒரே நாளில் க்ளீன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஃபேன் வச்சுருப்போம். அந்த டேபிள் ஃபேனையும் நான் அக்கக்கா கலட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னே தெரியாது, அதில் வந்து பார்த்திங்கன்னா முடி நூல்லாம் சிக்கியிருக்கும். ஸோ அதனால் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா வாரம் கலட்டி க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீனிங் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணுவோம். மற்ற வாரம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தொடச்சிடணும். டெய்லியும் வந்து தொடச்சிடலாம், ஒய்ஃப் வந்து தொடச்சிருவாங்க. இருந்தாலும் சாட்டர்டே நான் ஒரு கைக்கு அப்படியே க்ளீன் பண்ணி தொடச்சிடுவேன். ஃப்ரிட்ஜுமே நீட்டாக இருக்கணும் அவுட் சைடு. இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வீடியோ நான் தனியாக போடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் வந்து நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிடுவோம். பாருங்கள், பசங்களை விட்டு ஜன்னல் கம்பியெல்லாம் துடைக்க சொல்லியாச்சு. எப்படி துடைக்கிறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோன்னா ப்ராப்பராக அவங்களே தொடச்சிடுவாங்க. ஸோ எல்லா ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செம்ம டயர்டாகிடும். பார்க்குறதுக்கு சின்ன வேலை மாதிரி இருக்கும், பயங்கரமாக வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், கண்ணாடி, அதுக்கப்புறம் முகம் பார்க்குற கண்ணாடி, ப்ரஷ் பண்ணுற இடத்துல, டாய்லெட்டில் இருக்கக்கூடிய க்ளீன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார்மலாக துணி வச்சு தொடச்சிட்டு ஈரமே போடாதீங்க. ஈரத்தை வச்சு துடைக்காமல் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு அப்படியே தொடச்சி எடுத்திங்கன்னா கண்ணாடி பளபளன்னு ஆகிடும். பாருங்கள், நான் வேறு எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நியூஸ் பேப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதை மட்டுமே பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து அழகாக க்ளீன் பண்ண அழுக்கு வந்துடும். எந்த விதமான ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்காது. இதே நீங்கள் ஈரம் போட்டு தொலைச்சிங்கன்னா ஒரு மாதிரி கிளார் அடிக்கும், பிளர்ரிங்காக இருக்கும். அந்த மாதிரி பிளர்ராக இல்லாமல் கிறிஸ்டல் கிளியராக வேணும்னா நீங்கள் பேப்பர் போட்டு தான் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணணும். ஸோ இதுவுமே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சுருப்போம், ரூமில் ஒரு கண்ணாடி வச்சுருப்போம். ஸோ எங்கெங்கெல்லாம் கண்ணாடி இருக்கோ அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் சேர்ந்துருக்கக்கூடிய பால் கவரு மற்ற எல்லா குப்பை எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாமே கொண்டாந்து பழைய பேப்பரை நான் ஃபோன் பண்ணி வர சொல்லியாச்சு. வீடு பெயிண்ட் அடித்த பெயிண்ட் டப்பா, கம்பி, பழைய இரும்பு கம்பி, யூஸ் பண்ணாத ஸ்க்ரீன் கம்பி, இது எல்லாமே நிறையா இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியாச்சுன்னா கூப்பிட்டு குப்பையை வெளியேற்றியாச்சு. குப்பையை வீட்டில் யூஸ் பண்ணாமல் குப்பை சேர்த்து வச்சுக்கவே கூடாது, அது வீட்டுக்கு ஆகவே ஆகாது. ஒரு பொருள் யூஸ் பண்ணலைன்னா நம்ம யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்துடணும். தேவையில்லாத பொருட்களை இந்த மாதிரி எடைக்கு போட்டு நம்ம பணமாக மாற்றிடலாம். பாருங்கள், இவ்வளவுமே போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா கிடச்சிச்சு. அவங்கக்கிட்ட போய் நம்ம பேரம் பேசவே கூடாது, நம்ம வீடு க்ளீன் ஆகுதுன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணி குப்பையை வெளியேற்றினதில் ஒரு 100 ரூபா லாபம். செம்ம டயர்டாக இருந்துச்சு. போய் வடை வாங்கிட்டு வந்து காஃபியை குடிச்சிட்டு மதியமே 1 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பித்தோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா ரைஸு, பருப்பு, மாங்காய் ஊறுகாய். ஸோ இது இன்றைக்கி காய் எதுவுமே இல்லை, வாங்கணும். அப்பளம் வறுத்துக்கிட்டோம். கொஞ்சம் மாங்காய் மட்டும் கடையில் 5 ரூபா ஒரு மாங்கான்னு சொன்னாங்க. ஸோ 2 மாங்காய் வாங்கி ஊறுகாய் போட்டு பருப்பு ரசம் வச்சு இன்றைக்கி சூப்பராக லஞ்சையும் முடிச்சாச்சு, வீடு க்ளீனிங்கும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோ விலாக் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி அனுப்புகிறேன். நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.